குருந்தூர் மலைப்பகுதியில் சுற்றியுள்ள வயல் நிலங்களானது தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் முன்வைத்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற குமுளமுனை தண்ணீர் முறிப்பு குருந்தூர் மலைப்பகுதியில் இருந்து ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில் அதனை சூழவுள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரிப்பு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயத்தினுடைய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் ஆலயத்தினுடைய மலைப்பகுதியையும் நானும் இந்த வட்டாரத்தினுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் கலைச்சலன் அவர்களும் நேரடியாக சென்று தரிசித்திருக்கிறோம். இந்த பிரதேசங்களை மீண்டும் தொல்பொருள் திணைக்களம், அதாவது குருந்தூர் மலை பகுதியை மாத்திரமல்லாமல் அதிலிருந்து அதற்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய தொடர்ச்சியான விவசாய செய்கைக்கு உட்படுத்தப்பட்ட நிலங்கள் கூட இன்றைக்கு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பெயர்ப்பலகையோடு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அடையாள கற்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு. அதாவது இன்றைய இந்த அரசாங்கத்தில் கூட இவ்வாறான செயற்பாடுகளிலே அரசு திணைக்களங்கள், அதிலும் குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக மக்களினுடைய வயல் நிலங்களில் மீது இவ்வாறான தொல்பொருள் அடையாளங்களை நிறுவி இந்த பிரதேசத்தினுடைய விவசாய மக்களினுடைய வாழ்வியலை இது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக தமிழ் பேசுகிற மக்களினுடைய வரலாற்று சின்னங்களை அழிப்பது, அந்த வரலாற்று அடையாளங்களை உருமறைப்பு செய்து அதை ஒரு சிங்கள பௌத்தமாக மாற்றுவது போன்ற பல ஒரு தலைப்பட்சமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களம் இன்றைக்கு இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை நம்பி தங்களுடைய வாழ்வியலை, தங்களுடைய இருப்பை, தங்களுடைய குடும்ப வாழ்வை கொண்டு நடத்தக்கூடிய விவசாய மக்களினுடைய வாழ்வியலுக்கு உலை வைக்கின்ற அடிப்படையில் தான் குருந்தூர் மலைக்கு அண்மித்த பகுதிகளிலே வயல் நிலங்களை தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இடமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது மிக மோசமான கண்டிக்கத்தக்க விடயம். இதற்கு எதிராக சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும். இதற்கு எதிராக தமிழ் பேசுகிற தளத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு இந்த விடயம் நிச்சயமாக கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மெதுவாக தன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே விவசாயம் செய்கின்ற நிலங்களை எவ்வாறு என்ன அடிப்படையிலே தொல்பொருள் திணைக்களம் தன்னுடைய பகுதியாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அந்த சின்னம், அதாவது அந்த இலட்சணையில் கூட அவர்கள் ஒரு பௌத்த இலட்சணையை ஒப்பான ஒரு இலட்சணையை பொறித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கூட ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தலைப்பட்சமான ஒரு மதம் சார்ந்த விடயமாக இருக்கிறது. எனவே தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக குருந்தூர் மலையிலே இருந்த ஆதிசிவன் ஆலயத்தை கபலீகரம் செய்தது, அங்கிருந்த எங்களுடைய வழிபாட்டு உரிமையை அது பறித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த பிரதேசத்திலே விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய விவசாய நிலத்தை பறித்திருக்கிறது. இதை நாங்கள் கருதுரப்பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்கின்ற அடிப்படையிலே நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த விடயங்களை தொல்பொருள் திணைக்களம் மாற்றியமைக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு நாங்கள் நிச்சயமாக முனைப்பு காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமன்றத்திலே குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பான வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கக்கூடியதாகவே தொல்பொருள் திணைக்களமும் பௌத்த குருமாரும் இணைந்து நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டளைகளை தாந்தோரித்தனமாக மீறி அனுமதியற்ற விதத்திலே பல விகாரை கட்டுமானம் ஒன்றை இராணுவத்தினுடைய உதவியோடு அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அது நிறுவப்பட்டு அங்கிருக்கிற விகாரபதி வெளியேறிய பிற்பாடு அந்த விகாரை கட்டுமானத்தையும் அதனோடு அண்டிய பிரதேசங்களையும் தொல்பொருள் திணைக்களத்திடம் அவர்கள் கையளித்து சென்ற பிறகு அவர்கள் திட்டமிட்டபடி கடந்த ஆட்சி காலத்தில் அது கோத்தபாயவனுடைய ஆட்சியாக இருக்கலாம், அதற்கு பின்னர் அவர்களுடன் இருக்கிற அந்த நிகழ்ச்சி நிரல் தான் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது குருந்தூர் மலையை அபகரிப்பது, பிற்பாடு அதை அண்டியர் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய விவசாய நிலங்களை கபலீகரம் செய்வது, பிற்பாடு அந்த பிரதேசங்களிலே இந்த நிலத்தோடு தொடர்புடையாத இந்த நிலத்தினுடைய வாழ்வியலோடு தொடர்பற்ற மக்களை குடியமர்த்தி இந்த பிரதேசத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற ஒரு தொடர்ச்சியான செயற்பாடாக விகாரை அமைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு இன்றைக்கு விவசாயம் செய்து வந்த தமிழ் மக்களினுடைய நிலங்கள் மீது
தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பதாதைகளும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய உரித்தான அவர்களுடைய அடையாளப்படுத்தல் கற்களும் இடப்பட்டு இன்றைக்கு அந்த விவசாய நிலம் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிராக பல்வேறு கோணங்களிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய வகையிலே மீண்டும் இந்த ஆட்சியிலும் எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய மத வழிபாட்டுரிமையை, எங்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற அடிப்படையிலே குருந்துமலையை அண்மித்த பிரதேசங்களிலே தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த விவசாய நிலங்கள் மீள்குடியேற்றத்துக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக தலைமுறையாக எங்களுடைய விவசாய மக்கள் தொழில் செய்து வந்த இடம். இன்றைக்கு அந்த பிரதேசத்திலே இன்றைக்கு தொல்பொருள் திணைக்களம் அது தன்னுடைய காணி அல்லது தன்னுடைய உரித்தான இடம் என்று அடையாளப்படுத்தி இருப்பது இந்த விவசாய மக்களை கையெந்துகிற ஒரு சமூகமாக மாற்றுகின்ற விடயம். நாங்கள் திருப்ப சொல்கிறோம், இந்த நாட்டிலே ஒரு ஆயுத போராட்டம் உருவாக்கியதற்கு காரணமே இவ்வாறான செயற்பாடுகள் தான். இந்த நாட்டிலே ஒரு விடுதலை இயக்கமாக ஒரு தமிழ் பேசுகிற இனம் எழுந்து நின்று போராடியதற்கு காரணம் இவ்வாறான ஒடுக்குமுறை. அவ்வாறான ஒடுக்குமுறை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக சகல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த தன்னிமுறைப்புன்றது 1953ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இங்கே மக்கள் குடியேறினார்கள். தொடர்ச்சியாக விவசாயம்தான் கூடுதலாக இங்கே இருந்தது. அதை விட இங்கே தமிழ் மக்கள் மட்டும்தான் இங்கே இருந்தார்கள். இந்த குருந்துமலை என்ற விடயத்தில் எங்களுக்கு ஆதிசிவன் ஐயனார் என்ற கோயில் தான் எங்களுடைய கோயில் இருந்தது. தற்போது இங்கே வந்து பௌத்த பிக்கு அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தின் உதவியுடன் நிறுவியிருக்கிறார்கள் விகாரையை. அப்போது நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்லி இப்படி எங்கள் இடத்துல இப்படி பிரச்சனை நடக்குன்னு சொல்லியும் பெரிய அளவில் போராட்டம் செய்தும் அதுக்கு பிற்பாடு நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் தடை உத்தரவு செய்த பிறகும் அவர்கள் தங்களோட கட்டுமான பணியை நிறுத்தவில்லை. இரவிரவாக அவர்கள் தங்களோட கட்டுமான பணியை விகாரையை அமைத்து இன்னும் முடிவடையக்கூடிய நிலையில் தற்போது இருக்கின்றது. ஆனால் இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 1984ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பிற்பாடு வந்து திரும்ப 1991ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தவர் இதுவரையும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இந்த கிராமத்தில் உபசவால் கந்தோர் இருந்தது, பாடசாலை இருந்தது, இதால் பஸ் ஓடின ரோடு இருந்தது. இது தற்போது எல்லாம் முழுக்க முடங்கி போயிருக்கின்றது. இந்த மக்கள் இங்கே வாரத்துக்கு விரும்புகிறார்கள். ஆனால் அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் இந்த கிராமம் இந்த வனவள திணைக்களம், அடுத்தது தொல்லியல் திணைக்களம், இது போன்ற பல அரசியல் இயந்திரங்கள் அரச இயந்திரங்கள் அனைத்தும் வந்து இந்த மக்களுக்கு எதிராக இருக்கின்றது. ஆகவே இன்றைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லப்படுகிறது தாங்கள் எந்த வகையிலேயும் இனவாதம் இல்லை என்று. ஆனால் இங்கே நடக்கிறது முழுக்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முழுக்க இனவாதம் நடவடிக்கைகள். ஏனென்று சொன்னால் இந்த மக்களை ஏன் இதுவரைக்கும் குடியேற்றவில்லை? இந்த மக்கள் தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்க போனால் கும்பலமில் இருக்கிறார்கள், தனியீட்டில் இருக்கிறார்கள், தண்டுவானில் இருக்கிறார்கள், வவுனியால் இருக்கிறார்கள், இப்படி பல இடங்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த குடும்பங்கள் 86ஆம் ஆண்டு நான் அந்த காலத்தில் சர்வத்தில் முல்லத்தி மாவட்டத்துக்கு நேபாள இருந்தனால் இருக்க 36 குடும்பம் இருந்தது. ஒரு முஸ்லீம் குடும்பம் உட்பட 36 குடும்பங்கள் இந்த கும்பலமனை இந்த தனி உறுப்பில் இருந்தது. இதுவரைக்கும் அந்த மக்கள் எல்லா இடத்துலையும் வந்து அகதிகளாக அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து 1 வருஷம் ஆகிட்டு இதுவரைக்கும் இந்த மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? இது தொடர்பாக நாங்கள் பிரதேச செயலத்துக்கு கொடுத்துக்கிறோம் கடிதம், இன்னும் ஜிஏ கொடுத்துக்கிறோம், மாவட்ட செயலத்துக்கு கொடுத்துக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் நடக்கவில்லை. ஆகவே மிக மனவத்துடன் சொல்லுகிறேன், என்ன சொன்னால் இந்த மக்கள் விவசாயத்தை நம்பியிருந்தார்கள், கால்நடைகளை நம்பியிருந்தார்கள். இன்றைக்கு இந்த மக்கள் முழுக்களும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்யணும். அதே போல் எனது வட்டாரத்தில் உள்ள ஆண்டாங்குளம் பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களையும் மீள்குடியேற்றம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு விடைவந்தேன். நன்றி. குருந்தூர் மலையில் சில அடையாளங்கள் நாட்டப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதனால் இன்று காலையே குருந்தூர் மலையை நோக்கி நான் வந்தேன். இங்கே நேரடியாக பார்வையிட்டதில் இது ஏற்கனவே இங்கே இருக்கிற இந்த பலகை எங்களுக்கு மாறுபட்ட விதமாக தமிழ் மக்களுடைய செயல்பாடுகள் அல்லது தமிழ் மக்களுக்கு உரித்தான வகையில் இல்லாமல் இந்த போட் பலகை ஏற்கனவே நாட்டப்பட்டு இருந்தது. இப்போது புதிதாக
இந்த இடங்களை சுற்றி இதே போன்று 4 இடங்களில் நேற்றைய தினம் குறிப்பிட்ட தொல்லியல் திணைக்களத்தில் உள்ள இனவாதிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் இப்படியான விளம்பர பலகையை போட்டிருக்கின்றார்கள். குருண்டி தொல்லியல் தளம் என்று சொல்லி அதே தொல்லியல் பணிப்பாளர் நாயகம் தொல்பொருள் திணைக்களம் என்ற இதோட ஒரு வரலாற்று பதிவை போட்டிருக்கிறேன். இதில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், எங்களுடையவர்கள் இந்த குருந்தூர் மலைக்கு அருகாமையில் இருக்கின்ற தண்ணி முறிப்பு பகுதியில் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. தமிழ் மக்கள்லாம் இந்த இடங்களில் இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கிமு என்று சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகள் தங்களோட மகாவம்சத்தில் சொல்லப்படுகின்றும் தங்களுடைய வரலாறுகள் என்றும் சொல்லி சில குறிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கணும். தொல்லியல் திணைக்களம் என்றால் என்ன செய்யணும் என்றால், உண்மையான வரலாறுகளை அது தமிழராயிரு அல்லது சிங்கள மக்களாயிரு அந்த உண்மையான வரலாறுகளை பாரபட்சம் இல்லாமல் பதிவு செய்ய வேணும். ஆனால் இலங்கையில் இருக்கிற தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள் காலத்தில் இருந்து கூட அத்துமீறின ஒரு நடவடிக்கையும் தங்களுடையதான் இந்த இடங்கள் என்றும் சொல்லி ஒரு அட்டகாசமாக ஒரு திணிப்பு வேலைகளைத்தான் செய்து கொண்டு வர இதப்பட்ட இனாளிப்பண்டு. இந்த இடம் முழுக்க தமிழர்களுக்குரிய இடங்கள். இந்த வயல்கள் இப்போவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இப்போவும் வயல் விதைச்சு கொண்டிருக்கிறார்கள். தமிழாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ഇതിൻ്റെ குறிப்பாக தெரியும் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை தொல்லியல் திணைக்களம் ஆவரிக்கும். தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய இடிபாடுகளை இல்லை கற்களை ஆராயணும் என்றால் குறிப்பிட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்லது 5 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படித்தான் எடுக்கிறதை ஒழிய 300 பயல் செய்த காணிகள் எல்லாத்தையும் எடுக்கிறேன் இல்லை. அப்போ ஒரு தமிழ் இனத்துக்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புன்றது இதுதான். எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகங்களில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய மத ரீதியான கோட்பாடுகள் எல்லாத்தையும் சிதைச்சு கொண்டு தான் இந்த வேலையை தொல்லியல் திணைக்களம் செய்து கொண்டிருக்கு. இங்கே வந்து ஆதிசிவன் ஐயனார் என்று சொல்லி ஆதி காலத்தில் இருந்து இவர்கள் சொல்கிற கிமுக்கு முதல் தமிழர்கள் ஆண்ட இடம்தான் இது. அப்போ பின்னுக்கு வந்து குந்தி கொண்டு எல்லாத்தையும் அபகரிக்கிற நோக்கங்களில் தாங்கள் அரசாங்கமாக தங்களுடைய ஆட்சிகளில் இருக்கிறன்றதை வச்சு கொண்டு இப்படி கண்டபாட்டில் போட்டுகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு ஆக்கிரமிப்பு வேலைகள் செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. நிச்சயமாக நான் இது விடயங்களில் புத்த சாசன அமைச்சுக்களில் நாங்கள் கதைப்போம். இப்போ எங்களோட பிரச்சனைகளையும் சொல்லுவோம். ஆனால் ஆதிக்கம்ன்றது அவியல்ன்ற கையில் இருந்தாலும் எங்களுடைய உண்மைத்தன்மைகளை எங்களுக்கு இப்படியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பல விடயங்கள்லையும் சுட்டி காட்டி கொண்டு தான் வரோம். ஆனால் இந்த வகையில் நேற்றைய தகவல் அறிஞ்சு நான் உடனடியாக இங்கே வந்தோன்னா புதிதாக இந்த ஒரு போட்டை போட்டு இந்த புதிதாக சீமெண்டு கலவைகள் எல்லாம் தெரியுது. இப்போ 2-3 நாளைகளில் தான் போட்டதுன்னு தெரியுது. இந்த வரலாறுன்றது ஒரு புனியப்பட்ட பொய்யான வரலாறு தான் இதிலேண்டு நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய வரலாறும் உண்மையான வரலாறும் தொல்லியல் திணைக்களம் பதிவிடுறதா இருந்தால் தமிழர்களுடைய இடம் என்று தான் அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு இன ரீதியாக பல இன துவசிகள் அல்லது இன துரோகிகள் சிங்கள மக்களாலேயும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த தொல்லியல் திணைக்களம் என்ற துரோகத்தனமான செயல்பாட்டை நான் வன்மையாக கண்டிப்பதோடு இப்படியான ஒரு போக்கில் அவர்கள் செயற்படக்கூடாதுன்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக நான் இது விடயமாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குளங்கூட இப்போ பார்த்து நாங்கள் குளங்கூட இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள நிதியில் ஏற்கனவே குளம் புனரமைக்கப்பட்டு இதெல்லாம் குளத்தில்
நீண்ட காலமாக மீன் பிடிச்சு வந்த எங்களோட மக்கள் இன்றைக்கு மீன் பிடிக்க இயலாமல் அது யாரோ களவாக வந்து இவியல் கொண்டு வந்து வெளியூயா பக்கத்தில் இருக்கிறாக்களை கொண்டு வந்து இங்கே போட்டு அந்த குளத்து மீன்களையும் பிடிச்சு கொண்டு இது என்னப்பா இது என்ன முன்னைய அரசாங்கங்கள் இப்படி பிள்ளையண்டு பார்த்தால் இப்போதைய அரசாங்கத்தில் இது நடக்குதுன்றால் இது எனக்கு தெரியுது உரிய இடங்களுக்கு எல்லாம் தெரியுமோன்றது எனக்கு சந்தேகமாக தான் கிடக்கு. ஆனால் உரிய இடங்களுக்கு இப்போதைய பொறுப்பான ஆட்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம். இதில் ஒரு பிக்குன்ற வேலையும் இருக்கண்டு பல பேருடைய கணிப்புகள். அவர் பிக்குவாக இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆளை தான் இங்கே உள்ள பிக்குவாக போட்டுருக்கு. தகுதி இல்லாத ஒரு ஆளை பிக்குவாக போட்டுருக்கு. அந்த பிக்கு செய்கிற தான் தன் சமய வேலைகளை பார்த்து கொண்டு அப்படித்தான் செய்யணும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த இதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிற பிக்கு வந்து அந்த மத ரீதியான வேலையை விட ஒரு தமிழ் மக்களின் மத ரீதியான அடையாளங்களை இதுகளெல்லாம் விரட்டணும் அல்லது அதை அழிக்கணும் என்ற செயல்பாட்டில் ஈடுபடுற பிக்குவாக தான் கிடக்கு. அப்போ இதெல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுறணும் என்னென்றால் நிச்சயமாக உரியவர்கள் கவனம் எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். உரியவர்களிட இந்த விடயங்களை நான் கொண்டு செல்வேன்.